வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான பன் பட்டர் ஜாம் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான காமெடி படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தை ராஜு தான் டைரக்ட் பண்ணி நடிச்சிருப்பாரு. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஆக்சுவலா ராஜுவோட பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாங்க. அங்க தெரிஞ்சவங்களை மீட் பண்ணி பேசும்போது தான் அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறது தெரிய வருது. நம்ம 2 பேர் பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா என்ன, எப்படியாவது அவங்கள லவ் பண்ண வைக்கணும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ண வைக்கணும்ன்ற மாதிரிலாம் இவங்க பிளான் பண்றாங்க. ஆனா பசங்க 2 பேருமே ஏற்கனவே வேற ஒருத்தரை லவ் பண்ணிட்டு இருக்காங்க போல. அதெல்லாம் மீறி கடைசியில இவங்க 2 பேரை இந்த பேரண்ட்ஸ் சேர்த்து வச்சாங்களா இல்ல சேர்த்து வைக்க முடியாம போயிருச்சான்னு சொல்றது தான் இந்த படத்தோட கதையா இருக்கும். காமெடியா சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு பன் பட்டர் ஜாம் கடையை நமக்கு காட்டுறாங்க. இங்க ஹீரோவும் அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோ பேரு சந்துரு, பெஸ்ட் ஃப்ரெண்டோட பேரு சரவணா அப்படின்றது. 2 பேருமே 12th முடிச்சிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரே காலேஜ்ல ஒரே டிபார்ட்மெண்ட்ல சேரணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்படி ஒரே டிபார்ட்மெண்ட்ல சேர முடியலனாலும் பரவாயில்ல, கண்டிப்பா ஒரே காலேஜ்ல சேரணும் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே பேசி முடிவு பண்றாங்க. இப்ப சந்துருவோட பேரண்ட்ஸை காட்டுறாங்க, அதாவது ஹீரோவோட பேரண்ட்ஸை காட்டுறாங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்காக தான் வந்திருக்காங்க போல. அப்ப சந்துருவோட அப்பா இருக்காருல, கூட படிச்ச ஒருத்தங்களை பாக்குறாரு. அவங்க ஹஸ்பண்ட் கூட வந்திருக்காங்க. இவங்க 4 பேருமே உட்காந்து பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோவோட அம்மா ஹீரோவை பத்தி பெருமையா சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் 12th முடிச்சிருக்கான், ரொம்ப ரொம்ப நல்ல பையன்ற மாதிரி பையனை புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. கூட பேசுற லேடியோட பேரு உமா அப்படின்றது. என்ன பொறுத்த வரைக்கும் பொண்ணு தான், அவளும் 12th தான் முடிச்சிருக்கா, அவளுமே ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா பேரலா அந்த பொண்ணு பண்றதை நமக்கு காட்டுறாங்க. அந்த பொண்ணு பேரு மது அப்படின்றது. மது இருக்காங்கல்ல, எக்ஸாம்க்கு பிட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அம்மாக்கு தெரியாம பல வேலைகள் இவங்க பாக்குற மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. அதே மாதிரி ஹீரோவும் அவ்வளவு நல்லவர்லாம் கிடையாது. ஹீரோவை பத்தி அம்மா பெருமையா பேசிட்டு இருக்காங்கல்ல, ஹீரோவை பொறுத்த வரைக்கும் எப்ப பாரு பிட்டு படம் போட்டு தான் பார்த்துட்டு இருப்பாரு. இப்ப கூட அவர் பான்லாம் பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப கல்யாணத்தை பத்தி டாபிக் வருது. ஒரு ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா சீக்கிரமே அவங்க பிரிஞ்சிருப்பாங்க. லவ் மேரேஜ் தான் பண்ணி வைக்கணும் போல பசங்களுக்கு, அப்பதான் ஒத்துமையா இருப்பாங்க போலன்னு சொல்றாங்க. லவ் மேரேஜ்ல மட்டும் என்ன நடக்குது, எங்க சைடு குடும்பத்துல லவ் மேரேஜ் தான் நடந்தது, அவங்களுமே 6 மாசத்துல பிரிஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்ப லவ் மேரேஜும் பண்ண முடியாது, அரேஞ்ச் மேரேஜும் பண்ண முடியாதுன்னா என்னதான் பண்றது? அப்ப பசங்களை லவ் பண்ண வச்சு அரேஞ்ச் மேரேஜா மாத்தினாதான் நல்லபடியா எல்லாமே நடக்கும் போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க 2 பேர் பேசிக்கிறாங்க. இப்பதான் பசங்க 12th முடிச்சிருக்காங்க. ஆனா பசங்களோட ஃபியூச்சரை நினைச்சு இப்பயே பேரண்ட்ஸ் கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோவோட அம்மா இருக்காங்கல்ல, பேசாம அவங்களோட பொண்ணுக்கு பேசி முடிச்சிட்டா என்னன்ற மாதிரி கேக்குறாங்க. இப்பதான் பையன் 12th முடிச்சிருக்கான், அதுக்குள்ள கல்யாணத்தை பத்தி யோசிக்கிறியா, தேவையில்லாம யோசிக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த சைடு அம்மா இருக்காங்கல்ல, அதாவது உமா இருக்காங்கல்ல, பொண்ணுக்கு பேசாம அந்த பையனை பேசி முடிச்சிட்டா எப்படி இருக்கும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. 2 பேருமே ஒரே மாதிரி தான் யோசிக்கிறாங்க. எப்படியாவது அவங்களுக்கே தெரியாம அவங்கள லவ் பண்ண வைக்கணும், அவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. 2 சைடுலயும் ஹஸ்பண்ட்ஸ் பெருசா எடுத்துக்கல, உங்க விருப்பம் அப்படின்ற மாதிரி ஒய்ஃபுங்க சைடு விட்டுறாங்க. இப்ப இவங்களோட பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. மது இருக்காங்கல்ல, பசங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட க்ளோஸா பேசிட்டு இருக்காங்க. இத பாக்குற உமாக்கு செம்ம கடுப்பா இருக்கு. அந்த பையனுக்கு தானே சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறோம், இவளை பசங்க கிட்ட சேரவே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி விலகி விலகி போக வச்சிட்டு இருக்காங்க. ஒரு நாள் அப்பா கூட சேர்ந்த மாதிரி இவங்க ஷட்டில் கார்க் விளையாடிட்டு இருக்காங்க. வெளியே போற 2 பசங்க இவங்களையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இதை பாக்குற அம்மா இருக்காங்கல்ல, உள்ள போய் விளையாடு அப்படின்ற மாதிரிலாம் பொண்ணை அனுப்பி விடுறாங்க. அதுக்கப்புறமா அவனுங்க குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா உமாவை தான் சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. அட பாவீங்களா, ஆன்டியை கூட விட மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி இவங்க வேகமா உள்ள போயிடுறாங்க. இப்ப சந்துரு சைடு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. சந்துருக்கு சரவணான ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர் எப்பவுமே நந்தினின்னு ஒருத்தங்களோட ரீல்ஸை பார்ப்பாரு. அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்க போல, அவங்க கிட்ட பேசாமையே லவ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இதை பத்திலாம் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சொல்லாம மறைச்சு வச்சிருக்காரு. சரவணா அடிக்கடி ஹீரோவோட வீட்டுக்கு வருவாரு. 2 பேருமே ஜாலியா விளையாடுவாங்க. அப்படி விளையாடும் போது சரவணாவை இவர் கடிக்கலாம் செய்யறாரு. ரொம்ப கட்டி பிடிச்சு விளையாடிட்டு இருக்காரு. இத பாக்குற அம்மா இருக்காங்கல்ல, ஒருவேளை நம்ம பையன் கேவா இருப்பானா, இவங்க 2 பேர் ஜோடியா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இது மட்டும் நடந்துடவே கூடாதுப்பா, என் பையனை காப்பாத்து அப்படின்ற மாதிரிலாம் கடவுள் கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க. ஆனா எப்ப பாரு இவங்க 2 பேர் நெருக்கமாவே சுத்திட்டு இருக்காங்க. ஐயோ, என் பையன் கேவா மாறுறதுக்குள்ள எப்படியாவது அந்த பொண்ணு கூட சேர்த்து வச்சிடணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. எங்க உடனே அந்த உமாக்கு கால் பண்ணுங்க, 2 பேரை சேர்த்து வைக்கிறத பத்தி பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை, இப்படி பேசினா அவ என்ன நினைப்பா, எடுத்தவங்க ஒருத்தன் முடிவு எடுக்காதன்னு சொல்றாரு. அதெல்லாம் நான் பேசுற விதத்துல பேசிப்பேன், நீங்க கால் பண்ணுங்கன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க.
அப்பன்னு பார்த்து உமா இருக்காங்கல்ல இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஏன்னா அவங்க பொண்ணு வேற பையனை கல்யாணம் பண்ணி கூடாது, இந்த பையனை தான் கல்யாணம் பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒரே முடிவுல தான் இருக்காங்க. உமாவும் சீக்கிரமா இந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு வரேன், நம்ம பசங்களை சேர்த்து வச்சிடலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஹீரோ இப்ப காலேஜுக்கு போக போறாருல, கோயட் காலேஜுக்கு போக போறாரு. பொண்ணுங்க கிட்ட ஜாலியா பேசலாம்னு சொல்லிட்டாரு. அப்படியே நீ பேசி கிழிச்சிருவ, ஏண்டா பொண்ணுங்களை பார்த்தாலே நீ பயப்படுவ, எப்படா பேசுவேன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க கேக்குறாங்க. அதுவும் சரிதான், என்ன பண்றதுன்னே தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரவணா இருக்காருல, சில டிப்ஸ் எல்லாம் சொல்லி தராரு. தைரியமா சில விஷயங்களை பிராக்டிஸ் பண்ணி வச்சு பேசிடுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்னதான் அவர் சொல்லி கூட்டு வந்தாலும் இவருக்கு பொண்ணுங்களை பார்த்தோன்னா பயம் வந்துருது. சரவணாவை பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் ஏ இருப்பாரு, ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்சியா இருப்பாரு. மச்சான் நம்ம ரெண்டு பேருமே ஒரே டிபார்ட்மெண்ட்லயே இருந்திருக்கலாம், என் டிபார்ட்மெண்ட்ல வேற பொண்ணுங்க அதிகமா இருப்பாங்க, என்ன பண்றதுன்னு தெரியலன்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இவரோட கிளாஸை நோக்கி நடந்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு பொண்ணு இவரை கூப்பிடுறாங்க. யாரு நம்மள கூப்பிடுறது அப்படின்ற மாதிரி திரும்பி பாக்குறாரு. அந்த பொண்ணுக்கு கிளாஸ் எங்கன்றது தெரியல போல. நான் ஃபர்ஸ்ட் இயர் சிஎஸ்சி ஸ்டூடெண்ட் தான், கிளாஸ் எங்கன்னு தெரியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் பொண்ணுங்களை பார்த்தா என்ன பேசணும்னு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தாருல, அதெல்லாம் வேகமா பேசிட்டு இருக்காரு. இவன் என்ன என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான்ற மாதிரி அவங்க முடிச்சிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே ஒரே கிளாஸ் தானே, கிளாஸுக்கு வந்துடுறாங்க. இப்ப அவங்களுமே நடுவுல ஹீரோவை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஃப்ரெண்டு சொன்னதை யோசிச்சு பாக்குறாரு. ஒரு பொண்ணை தொடர்ச்சியா 2 வாட்டி சிரிக்க வச்சிட்டனா அவ இம்ப்ரெஸ் ஆயிடுவா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. எப்படியாவது சிரிக்க வச்சிடணும் அப்படின்ற மாதிரிலாம் சமயம் பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் தர்ஷனான்ற ஒரு டீச்சர் இந்த இடத்துக்கு வராங்க. நானும் இதே காலேஜ்ல தான் படிச்சேன், இப்போ உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்காக வந்திருக்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ இருக்கார்ல, ஏன் மேடம் வேற நல்ல வேலை கிடைக்கலையா, இங்கே வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்களுமே இப்ப ஹீரோவை நிக்க சொல்றாங்க. அச்சச்சோ நிக்க சொல்றாங்களே அப்படின்ற மாதிரி இவர் முடிச்சிட்டு இருக்காரு. பசங்க எல்லாருமே வேற சிரிச்சிட்டாங்கல்ல, அந்த டீச்சர் கோவப்பட்டு திட்ட போறாங்கன்னு நினைக்கிறாரு. ஆனா அந்த டீச்சர் நீ சொல்றது உண்மைதான், வேற நல்ல வேலை கிடைக்கல, ஆனா உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும்ல, அதுக்காக தான் வந்திருக்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி உட்காருன்ற மாதிரி ஹீரோ உட்கார வச்சிடுறாங்க. ஹீரோ பண்ண காமெடியை நினைச்சு அந்த நந்தினின்ற பொண்ணு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒருத்தங்களோட ரீல்ஸ் பாப்பார்ல, அது இந்த பொண்ணோட ரீல்ஸ் தான். அவங்க சிரிக்கிறத பார்த்து இவரும் பதிலுக்கு சிரிச்சிட்டு இருக்காரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணி பேசுறாங்க. ஒரு பொண்ணு கிளாஸ்ல என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தா, எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அந்த பொண்ணு போட்டோ இருக்கா காட்டுன்ற மாதிரி சரவணா கேக்குறாரு. ஹீரோ போட்டோ எடுத்து வச்சிருப்பாரு போல, இதுதான் போட்டோன்ற மாதிரி நந்தினி போட்டோவை காட்டுறாரு. இத பாக்குற சரவணாக்கு ஷாக் ஆயிருது. ஏன்னா சரவணா நந்தினியை லவ் பண்ணிட்டு இருக்காருல, எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு. ஹீரோ லவ்னே கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. மச்சான் சிரிக்கிறத வச்சு லவ்னு கன்ஃபார்ம் பண்ணாது அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இப்ப மத்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, சரவணா பொறாமப்படுறான் போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் பொறாமலாம் படலன்ற மாதிரி சரவணா கோவப்பட்டு இருக்காரு. டே மச்சான் எதுக்குடா இப்ப தேவையில்லாம கோவப்பட்டு இருக்க, ஃப்ரீயா விடுன்ற மாதிரி சந்துருவா சமாதானப்படுத்துறாரு. அம்மாவும் காலேஜ்ல என்ன நடந்தது என்கிட்ட சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அம்மாக்கு பொண்ணுகிட்ட பேசுறதே சுத்தமா பிடிக்காது, அதனால அம்மாக்கு ஏத்த மாதிரி இவரும் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவர் நடந்து போயிட்டு இருக்கும் போது அந்த நந்தினி வந்து எங்க கிளாஸ்ன்ற மாதிரி கேட்டாங்கல்ல, அதுக்கு இவர் வேற மாதிரி பேசுற மாதிரி அம்மா கிட்ட சொல்லிட்டாரு. எங்க பொண்ணுங்க கிட்ட எல்லாம் கிளாஸ் எங்கன்னு கேட்க மாட்டீங்களா, என்ன மாதிரி அழகான பசங்களை பார்த்து தான் கேட்பீங்களா, என் அம்மா பொண்ணு கிட்ட பேசினாலே கோவப்படுவாங்க, நான் என்னைக்கும் பொண்ணு கிட்ட பேச மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அம்மாவை ஏமாத்துறதுக்காக தான் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அப்பாக்கு இவரை பத்தி தெரியும், இவன் போய் தான் சொல்றான்ற மாதிரி அப்பா கிண்டலா இந்த இடத்துல சிரிச்சிட்டுலாம் இருக்காரு. அந்த உமாவை பொறுத்த வரைக்கும் கூடிய சீக்கிரத்துல உங்க வீட்டுக்கு பக்கத்துல வரேன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, பொண்ணுக்கு காலேஜ் இங்க தான் பாத்துருப்பாங்க, நான் சீக்கிரமா கிளம்பி வந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு நாள் இவங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. திங்ஸ் எல்லாம் ஏத்திட்டு இருக்கிறது ஹீரோக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. யாருமா புதுசா வந்து டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் புலம்புறாரு. இதை கேட்ட அம்மா இருக்காங்கல்ல, உடனே உமாக்கு கால் பண்றாங்க. திங்ஸ் எல்லாம் பொறுமையா ஏத்த சொல்லு, என் பையன் கோவப்படுறான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. திங்ஸ் எல்லாம் பொறுமையா ஏத்துங்கப்பா அப்படின்ற மாதிரி உமாவும் ஆளுங்க கிட்ட சொல்றாங்க. உமா மருமகளை பார்க்கணும் போல இருக்கு, ஏதாவது பண்ணி மதுவை அனுப்பி வைன்ற மாதிரி சொல்றாங்க. உமாவும் ஏத்துக்கிறாங்க. இப்ப அந்த பொண்ணு போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்கும் போது அம்மா இருக்காங்கல்ல, கோலமாவை எடுத்துட்டு வராம வந்துட்டேன், கோலமாவை பக்கத்து வீட்டுல போய் வாங்கிட்டு வான்னு சொல்றாங்க. பொண்ணும் சலிப்பா வாங்குறதுக்காக போறாங்க. மகாலட்சுமி மாதிரி என்னோட மருமக வரப்போறான்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப கதவை தட்டுற சவுண்டு கேட்டு ஹீரோ தான் கதவை திறக்கிறாரு. அங்க மகாலட்சுமி மாதிரி மது நின்னுட்டு இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் கோலமாவு வேணும்ன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. எவ்வளவு அழகா இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோவோட அம்மா பார்த்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் யோசிச்சு தான் பார்த்திருப்பாங்க. இதுக்கப்புறம் தான் மது வர போறாங்க. இப்ப மது கதவை தட்டுறாங்க. ஹீரோவும் கதவை திறக்கிறாரு. மது கோலமாவுன்னு ஆரம்பிக்கிறாங்க. கோலமாவுலாம் தேவையில்லம்மா அப்படின்ற மாதிரி இவர் கதவை சாத்திடுறாரு. விக்க வந்த பொண்ணுன்ற மாதிரி நினைச்சிருப்பாரு. அசிங்கப்படுத்திட்டானே அப்படின்ற மாதிரி மது கோவமா இங்க இருந்து கிளம்பி போறாங்க. என்ன மொத மீட்டிங்கே இப்படி சொதப்பிக்கிச்சு, நம்ம வேற ஏதாவது பண்ணணும், இவங்க ரெண்டு பேரை சேர வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேரண்ட்ஸ் ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க. அதுக்காக சில ஐடியாலாம் இவங்க பண்றாங்க. இப்படி ஒரு பேரண்ட்ஸ் நமக்கு கிடைக்கலையேன்னு பொறாமப்படுற அளவுக்கு இந்த பேரண்ட்ஸ் இருக்காங்க. இப்ப காலேஜ்ல நந்தினி இருக்காங்கல்ல, பொண்ணுங்க முன்னாடி டான்ஸ்லாம் ஆடி காட்டுறாங்க. இவங்க ரீல்ஸ்லாம் போடுறாங்கல்ல, அதனால டான்ஸ் பயங்கரமா பண்றாங்க. சூப்பரா டான்ஸ்
டான்ஸ் பண்றாளே அப்படின்ற மாதிரி ஹீரோவும் பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோ இவங்களோட ரீல்ஸ் எல்லாம் பார்த்திருக்க மாட்டாரு போல. சூப்பரா டான்ஸ் பண்ற அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. உன் இன்ஸ்டாகிராம் ஐடி என்னன்னு சொல்றியான்ற மாதிரி கேக்குறாரு. என் இன்ஸ்டாகிராம் ஐடியே உனக்கு தெரியாதான்ற மாதிரி இவங்க ஆச்சரியப்படுறாங்க. நான் நிறைய டிக்டாக் வீடியோஸ் எல்லாம் பண்ணிருக்கேன், என்ன நல்லா தெரிஞ்சுதான் என்கிட்ட பேசி பழக ஆரம்பிச்சேன்னு நினைச்சேன், என்னை பத்தி உனக்கு தெரியவே தெரியாதான்ற மாதிரி கேக்குறாங்க. தெரியாதுன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இவங்க கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாங்க. சரி விடு, இதுக்கப்புறம் உன்னோட வீடியோஸ் எல்லாத்தையும் நான் பாக்குறேன், உன் ஐடியா மட்டும் தான்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களுமே ஐடி என்னன்றதை சொல்லிடுறாங்க. சரி, முதல் நாள் எதுக்காக என்னென்னமோ பேசணுன்ற மாதிரி கேக்குறாங்க. அதாவது ஒரு பொண்ணை பார்த்தோன்னே என்ன பேசணும்னு ப்ரிப்பேர் பண்ணி வச்சேன், அதுதான் சட்டுன்னு பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படி என்ன பொண்ணை பார்த்தா பயம்னு கேக்குறாங்க. இவரும் ஒரு பிளாஷ்பேக்கை சொல்லிட்டாரு. சின்ன வயசுல ஒரு சின்ன பொண்ணு கூட சேர்ந்து இவர் விளையாடி இருப்பாரு. அதை பார்த்தே அம்மா டென்ஷன் ஆயிருப்பாங்க. பொண்ணுங்க கிட்டே நீ பேசக்கூடாதுன்ற மாதிரி கூட்டு போயிருப்பாங்க. அப்பத்துல இருந்து பொண்ணுங்க கிட்ட நான் பேசினதே கிடையாது, அதனால தான் பதட்டத்துல அந்த மாதிரிலாம் பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிற இவங்களுமே சிரிக்கிறாங்க. இப்ப இவர் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உன்னை பார்த்தோன்னே நீ தான் என்னோட லைஃப்னு முடிவு பண்ணிட்டேன், கடைசி வரைக்கும் உன்னை நல்லபடியா பாத்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், நீ என்ன சொல்ற அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்காரு. அந்த டைலாக் மட்டும் நான் பிராக்டிஸ் எடுத்து வைக்கல, இந்த டைலாக்கும் பிராக்டிஸ் எடுத்து வச்சேன்னு சொல்றாரு. அதாவது இவ்வளவு நேரம் பேசினது கூட இவர் டைலாக்கா தான் பேசியிருப்பாரு. டைலாக்கா தான் பேசினியான்ற மாதிரி இவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே போக போக பழகலாம் ஆரம்பிக்கிறாங்க. எப்ப பாரு நந்தினியை பத்தியே இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அதே சமயம் உமா இருக்காங்கல்ல, இவரை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. மாப்பிள்ள அழகா தான் இருக்காரு, ஆனா தாடி இருக்கிறது தான் கொஞ்சம் நல்லா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி ஹீரோவோட அம்மா சொல்லிட்டாங்க. இப்ப ஹீரோக்கு வற்புறுத்தி ஷேவிங் எல்லாம் பண்ணி வச்சிடுறாங்க. இப்ப மது கிளம்புறத ஹீரோவோட அம்மா பாக்குறாங்க. மருமக அழகா இருக்கா, என்ன தலையை மட்டும் இழுத்து வாரி இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி உமா இருக்காங்கல்ல, இழுத்து பொண்ணுக்கு வாரி எல்லாம் விட்டுறாங்க. ஆக மொத்தத்துல ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ எப்ப பாரு நந்தினி கூட சேர்ந்து ஃப்ரெண்டோட பைக்ல தான் சுத்திட்டு இருக்காரு. இத பத்தி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லும் போது ஃப்ரெண்டுக்கு கோவமா இருக்கு, அந்த கோவத்தை காட்டிக்க மாட்டாரு. இப்ப ரெண்டு பேருமே கிளாஸ்க்காக நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப ட்ரிபிள் இ சீனியர்ஸ் இருக்காங்கல்ல, நில்லுங்கன்ற மாதிரி கலாட்டா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீ போலாம், இவன் மட்டும் இருக்கட்டும்ன்ற மாதிரி அந்த இடத்துல ஃப்ரெண்டை மட்டும் நிக்க வச்சிடுறாங்க. சரவணாவோட ஷூவை எடுத்து தலையில எல்லாம் வைக்க சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இத பாக்குற ஹீரோக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. சீனியர்ஸ் கூட பார்க்க மாட்டாரு. இப்ப ஓடி வந்து சீனியர்ஸ் போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப பெரிய பிரச்சனையா மாறுது. ஏன்டா அவசரப்பட்டு சீனியர்ஸ் மேல எல்லாம் கை வச்ச, வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு தடுத்துட்டு இருக்காரு. சீனியர்ஸ் மேலேயே கை வச்சதுனால மொத்த சீனியர்ஸும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோவை விடக்கூடாதுன்றதுக்காக தான் மொத்தமா வந்திருக்காங்க. அப்பன்னு பத்தி இவங்க ரெண்டு பேரை காப்பாத்துறதுக்காக ஒருத்தர் வந்திருக்காரு. இவர் பேரு செல்வா அப்படின்றது. இவர் காலேஜ் முடிச்சிருப்பாரு. அரியர்ஸை கிளியர் பண்றதுக்காக காலேஜ்லயே ஒரு ஓரமா இவர் இருப்பாரு. தேவையில்லாம பிரச்சனை வேணாம் போங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எங்க மேல கையை வச்சிருக்கான், எப்படி விட சொல்றீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நான் பேசிக்கிறேன், நீங்க போங்கன்ற மாதிரி இவர் அனுப்பி வச்சிடுறாரு. என்னதான் இருந்தாலும் சீனியர், எப்படா கை வைப்ப அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேக்குறாரு. என் ஃப்ரெண்ட் அடிச்சா நான் யாரா இருந்தாலும் அடிப்பேன், அது நீங்களா இருந்தாலும் சரிதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கு செல்வா கோவப்பட மாட்டாரு. இந்த மாதிரி ஃப்ரெண்டு கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சரவணாவை பார்த்து சொல்லிட்டாரு. இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. ஹீரோவை மதுவை பார்க்க வைக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, அதனால வேணும்ட்டே தண்ணி கேன மேல கொண்டு போய் வையன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை ஹெல்ப்பா பண்ணுடான்ற மாதிரி அம்மா கேட்கறதுனால இவரும் தூக்கிட்டு மேல போயிட்டு இருக்காரு. இப்ப மது இருக்காங்கல்ல, ஓட்ட வழியா இவர் தான் வந்திருக்காருன்றத பாத்துறாங்க. அவரு கிண்டல் பண்ண மாதிரி நம்ம கிண்டல் பண்ணோம்னு நினைக்கிறாங்க. ஓஹோ, தண்ணி கேன் போடுறதுக்காக வந்திருக்கியா, ஓரமா வஸ்ட் போன்ற மாதிரிலாம் அவரை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. மறுநாள் மது பாட்டு கேட்டுக்கிட்டே படிக்கட்டுல நின்னுட்டு இருக்காங்க. எரும மாடு வழி விடு அப்படின்ற மாதிரி இவர அவங்களை கிண்டல் பண்ணிட்டு தாண்டி போறாரு. இத பாக்குற மதுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. டே பேண்ட் கிழிஞ்சு ஜட்டி தெரியுதுன்ற மாதிரி சொல்றாங்க. இது ஜட்டி தெரியுதான்ற மாதிரி இவர் ஷாக் ஆயிடுறாரு. அவங்களும் சிரிச்சுக்கிட்டே கிளம்பி போயிடுறாங்க. மச்சான் ஜட்டி தெரியுதா செக் பண்ணு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டாரு. ஃப்ரெண்டுமே நல்லா காட்டு அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் அம்மா மேல இருந்து பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. டே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேர் கேன்னு நினைக்கிறாங்கல்ல, அதனால தான் இதை பார்த்து டென்ஷன் ஆகி திட்டிட்டு இருக்காங்க. நந்தினியும் கிளாஸை கட்டடிக்க வச்சுட்டு வெளியே கூட்டு வந்திருக்காங்க. எப்படியாவது இவர்கிட்ட பேசி கிஸ் வாங்கிடலாம்னு நினைக்கிறாங்க. எனக்கு கிஸ் வேணும்ன்றதை இன்டைரக்டா சொல்லி புரிய வச்சிடுறாங்க. இவர் கிஸ் பண்ணுவார்னு பார்த்தா சம்பந்தமே இல்லாம என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரு. நீ சரியான வேஸ்ட்ரா அப்படின்ற மாதிரி இவங்க கோச்சுக்கிட்டு போக பாக்குறாங்க. கோச்சுக்காத அப்படின்ற மாதிரி நிறுத்தி இவரும் ரொமான்ஸ் எல்லாம் பண்றாரு. ரெண்டு பேருமே லிப் லாக் எல்லாம் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க நல்லா கடிச்சிருப்பாங்க. இவர் வாயில இருந்து ரத்தமே வர ஆரம்பிக்குது. சரவணாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ரெண்டு பேரை பிரிக்கணும்னு நினைக்கிறாருல, அந்த நந்தினியோட ரீல்ஸ் எல்லாம் பாருங்களேன், ரொம்ப ஆட்டா ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கா, நல்ல பொண்ணு மாதிரி தெரியல, நம்ம தான் எடுத்து சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. டே உனக்கு சந்துருவை பார்த்து பொறாமையா இருக்கு, அதனால தானே இப்படி பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கேட்கிறாரு. அப்படிலாம் இல்லன்ற மாதிரி சரவணா கோவப்படுறாரு. இதனால அந்த ஃப்ரெண்டுக்கும் சரவணாக்கும் சண்டை மாதிரிலாம் ஏற்பட்டு இருக்கு. அதுல சரவணாக்கு லைட்டா ரத்தம்லாம் வருது. அப்பன்னு பார்த்து ஹீரோ வராரு. ஹீரோக்கு இதெல்லாம் தெரிய வேணான்றதுக்காக அமைதியாயிடுறாங்க.
ஹீரோவும் ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறாரு. எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் இன்னைக்கு அவளை கிஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்றாரு. இதை கேட்கிற சரவணாக்கு சுருன்னு கோவம் வந்துருது. இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஒண்ணுமே ஹீரோக்கு புரிய மாட்டேங்குது. என்ன பிரச்சனைடா சரவணா அப்படின்ற மாதிரி நைட்டு நேரம் வீட்டுல பேசுறதுக்காக வந்திருக்காரு. சரவணா இருக்காருல, இதுக்கப்புறம் நீயும் நானோ ஃப்ரெண்டு கிடையாது, இதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணிக்க வேணான்னு சொல்றாரு. டேய் என்னடா சரவணா திடீர்னு இப்படி சொல்ற, என்ன பிரச்சனைன்னு சொல்றா, எதுனாலும் சால்வ் பண்ணிக்கலாம், என் அம்மா ஏதாவது சொல்லிட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதெல்லாம் இல்ல, இதுக்கப்புறம் நம்ம பேசிக்க வேணான்ற மாதிரி சரவணா சொல்றாரு. என் அம்மா நம்ம 2 பேரும் கேன்னு நினைக்கிறாங்கடா, அந்த அளவுக்கு நம்ம 2 பேரும் க்ளோஸ், திடீர்னு நம்ம பிரிஞ்சிடலாம்னு சொன்னா என்னடா அர்த்தம்ன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஆனா சரவணா கண்டுக்காம கிளம்பிடுறாரு. சரவணா பேச மாட்டேன்னு சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி இவர் வீட்டுக்கு வந்து ஃபீல் பண்றாரு. இந்த இடத்துல தான் அப்பா சொன்ன ஒரு விஷயத்தை ஹீரோ யோசிச்சு பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா சின்ன வயசுலயே சரவணா கூட ஒரு வாட்டி சண்டை வந்திருக்கும். இதுக்கப்புறம் நான் பேசவே மாட்டேன்ற மாதிரி பையன் சொல்லியிருப்பான். அதுக்கு அப்பா இருக்காருல்ல, அந்த மாதிரிலாம் இருக்காதப்பா, சீக்கிரமே பேசிடுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. முதல்ல இந்த பூமியில எல்லாருமே ஒன்னாதான் இருந்தோம், சின்ன சின்ன பிரச்சனை தான் நம்மள பல பிரிவா பிரிச்சிருச்சு, அதனால இந்த பிரிவு மட்டும் இருக்கவே கூடாதுன்ற மாதிரிலாம் அப்பா சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் இவர் யோசிச்சு பாக்குறாரு. மறுநாள் காலையில இவர் குளிச்சிட்டு இருக்கும் போது சரவணாவோட பைக் சவுண்ட் கேக்குது. நம்மள கூப்பிடுறதுக்காக வந்திருக்கான் போலன்ற மாதிரி வேகமா ஓடி வந்து பாக்குறாரு. அது வேற ஒரு பைக்கோட சவுண்ட்னு தெரிஞ்சோன்னா இவரோட முகம் சோகமா மாறிடுது. சரவணா தானே கூட்டு போவாரு. இப்ப சரவணா இல்லாததுனால பஸ்ல டிராவல் பண்ணலாம் டிராவல் பண்றாரு. அந்த பஸ்ல தான் மதுவும் டிராவல் பண்றாங்க. மது கிட்ட ஒருத்தன் சில்மிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கான். மது முறைச்சு விலகி விலகி போயிட்டு இருக்காங்க. இவன் ரொம்ப தொல்லை கொடுக்கறான்றது ஹீரோக்கு புரிஞ்சிருது. இப்ப அவனை நிறுத்தி பேசுறாரு. அவனுமே என்னோட லவ்வர்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். மது கிட்ட இவனை தெரியுமான்ற மாதிரி கேக்குறாரு. எனக்கு தெரியாதுன்ற மாதிரி மது சொல்றாங்க. ஏண்டா பொண்ணுங்க கிட்ட கெலாட்டா பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி அவன் மூக்குலயே ஒரு குத்து குத்துறாரு. இந்த நபரோட பேரு ஆகாஷ் அப்படின்றது. என் ஃப்ரெண்ட் இப்பெல்லாம் என்கிட்ட பேசுறது இல்லன்ற மாதிரி ஹீரோ ஃபீல் பண்றாரு. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, நம்ம 2 பேருமே ஒரு இடத்துக்கு போய் ரொமான்ஸ் பண்ணலாமான்னு கேக்குறாங்க. ஒரு பீஸா ஷாப் இருக்கு, அங்க 3 டோர் போட்ட இடம் இருக்கும், அதுல ஒரு இடத்துக்குள்ள போயிட்டோம்னா சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்றாங்க. இவரும் சரின்ற மாதிரி டிராவல் பண்றாரு. ஆனா போற வழியிலேயே பயமா இருக்குன்னு சொல்லிட்டாரு. நீலாம் ஆம்பளையே கிடையாது, நான் வண்டியை ஓட்டுறேன் வான்ற மாதிரி இவங்க கூட்டு வந்துடுறாங்க. இப்ப அந்த ரூம்குள்ள வந்துடுறாங்க. கிஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி 2 பேருமே நெருங்கி வந்துட்டு இருக்காங்க. ஆனா இவருக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு பயமா இருக்கு, நான் ஒரு ஸ்மோக் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன்ற மாதிரி வெளியே வந்து இவர் ஸ்மோக்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் இதே மாதிரி இருக்கிற இன்னொரு இடத்துல இருந்து ஒரு பொண்ணு வெளியே வராங்க. யாரு இந்த பொண்ணு, தெரிஞ்ச ட்ரெஸ்ஸா இருக்கேன்னு பாக்குறாரு. பார்த்தா அது மதுவா இருக்கும். இவ யார் கூட வந்தான்ற மாதிரிலாம் இவர் பார்த்துட்டு இருக்காரு. பார்த்தா ஆகாஷ் கூட தான் வந்திருக்காங்கன்னு தெரிய வருது. ஆகாஷ் லவ்வரே இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. இவன் கூட என்ன பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி இவர் ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காரு. இங்கதான் படத்தோட இன்ட்ரோல போடுறாங்க. ஆகாஷ் உண்மையிலேயே லவ்வரா தான் இருந்திருப்பாரு. எதுக்காக லவ்வர் இல்லைன்னு பொய் சொல்லியிருப்பாங்கன்னா இவர் வீட்டுல சொல்லிட போறாருன்னு பயந்து தான் பொய் சொல்லியிருப்பாங்க. நீ தயவு செஞ்சு இதை பத்தி வீட்டுல சொல்லாத, உன் கூட இருந்ததும் லவ்வர் தானே, அதை பத்தி நான் வீட்டுல சொல்ல மாட்டேன், நம்ம 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸா மாறிடலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன சண்டைலாம் போட்டாங்கல்ல, அதெல்லாம் இதுக்கப்புறம் வேணாம், நம்ம 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸா இருக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இப்ப 2 பேரோட பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. அப்ப இவங்க 2 பேருமே சேர்ந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸா மாறினதுனால தான் விளையாடிக்கிட்டே வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. இதை இவங்க 2 பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அப்பாடா இவங்க 2 பேர் பழக ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம நினைச்சது எப்படியாவது நடந்துரும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப மதுவும் ஆகாஷும் வீடியோ கால்ல பேசிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்பதான் ஆகாஷோட அப்பாவை பத்தி நமக்கு தெரிய வருது. அப்பா வராருன்னு தெரிஞ்சோன்னே இவர் படிக்கிற மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காரு. அப்பா போலீஸ் ஆபீசரா இருப்பாரு, ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளா இருப்பாரு. இந்த லவ் கிவ் எல்லாம் கூடவே கூடாதுன்ற மாதிரி அடிக்கடி இவரை மிரட்டுவாரு. இப்பதான் அப்பாவோட சொந்தக்காரர் கிட்ட இருந்து கால் வருது. லவ் பண்றான்னு தெரிஞ்சா பையனை கூட பார்க்காதீங்க, வெட்டி போட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஐயோ நம்ம லவ் பத்தி தெரிஞ்சா என்ன ஆகுமோ தெரியலையேன்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இவரை மீறி எப்படி நான் உன்னை கல்யாணம் பண்ண போறேனே தெரியலன்ற மாதிரி மது கிட்டயும் இவர் புலம்பிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவும் அவர்கிட்ட பேசலாம்னு நினைக்கிறாரு. ஆனா அவர் இவரை சுத்தமா கண்டுக்கவே மாட்டாரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காரு. இதனால ஹீரோவும் சோகமா கிளாஸ் ரூமுக்கு வந்துடுறாரு. கிளாஸ்லயும் ஹீரோ சோகமாவே இருக்கிறதே இவங்க கவனிக்கிறாங்க. எப்ப பாரு சரவணாவை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கான்ற மாதிரி கோச்சுக்கிட்டு கிளம்புறாங்க. இவர் சமாதானப்படுத்துறதுக்காக பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. எதுக்கு அந்த பொண்ணை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி பின்னாடியே போறன்ற மாதிரி செல்வா தடுக்கிறாரு. இந்த காலேஜ்ல உங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கு, என்கிட்ட அடி வாங்கி அந்த பேரை கெடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ இருக்காருல்ல, இவர் அடிக்கிறதுக்காக கையை முறுக்கி அடிக்கிறதுக்காக வராரு. ஆனா செல்வா இவரை போட்டு பயங்கரமா அடிச்சிருப்பாரு. இவர் பல்லெல்லாம் விழுந்துருது. உன் ஆளுக்கும் உனக்கும் நடுவுல என்னதான்டா பிரச்சனைன்னு செல்வா கேக்குறாரு. என் பெஸ்ட் ஃப்ரெண்டா சரவணான்னு ஒருத்தனை காமிச்சன்ல, அவனுக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனை, அதனால தான் லவ்வருக்கும் எனக்கும் பிரச்சனைன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, நேரா சரவணா கிட்டே பேசுறதுக்காக வந்துடுறாங்க. உங்க 2 பேருக்குள்ள என்னதான் பிரச்சனை, நீ அவன் கூட பேசாம இருக்கிறத நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான், சீக்கிரமா பேசு, என்ன பிரச்சனைனாலும் அவன் கிட்ட சொல்லுன்ற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவர் இவங்களையே தான் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. இப்ப மழை பெய்யறதுனால ஹீரோ ஒரு ஓரமா உட்காந்துட்டு இருக்காரு. அந்த வழியா தான் மது கொடைய பிடிச்சு போயிட்டு இருக்காங்க. வேணா வா நான் உன்னை வீட்டுக்கு கூட்டு போறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நம்ம 2 பேர் என்ன லவ்வர்ஸா ஒரே கொடையில போறதுக்கு, நீ போமா நான் பின்னாடி வந்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி மதுவை இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. நந்தினி பிராக்டிஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கும் போது பேசுறதுக்காக சரவணா வந்துடுறாரு.
என்ன உன் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டியான்னு கேக்குறாங்க. இல்ல அவங்க கிட்ட என்னால பேச முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. நீ தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டாரு. நானான்ற மாதிரி இவங்க புரியாத மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. உன் ரீல்ஸ பார்த்ததுல இருந்தே உன்னை நான் பயங்கரமா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்படியாவது உன்னை அப்ரோச் பண்ணி உன்கிட்ட சொல்லிடணும்னு நினைச்சேன். பார்த்தா அதுக்குள்ள என்னோட ஃப்ரெண்டை நீ பார்த்துட்ட. என் ஃப்ரெண்டை உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நீங்க ரெண்டு பேர் சேர்ந்து சுத்துறத பத்தி சந்துரு நிறைய சொல்லுவான். அதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா என் இடத்துல சந்துரு வந்த மாதிரியே எனக்கு தோணும். நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். என் லவ்வை ஏத்துக்கோன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஆனா இவங்க சாரி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த மதுவோட அம்மா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருப்பாங்க. இதனால மது இருக்காங்கல்ல, ரொமான்ஸ்லாம் பண்றதுக்காக ஆகாஷ வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. ரெண்டு பேருமே கிஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள பார்த்தா ஹீரோவோட அம்மா இருக்காங்கல்ல, என்ன கதவு திறக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குதுன்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அம்மா ஃபங்க்ஷனுக்கு போனதா சொன்னாங்க. நீ என்னம்மா காலேஜ்ல இருந்து பாதியில வந்துட்டியான்னு கேக்குறாங்க. இல்ல ஆண்டி, தலைவலி பயங்கரமா இருந்தது, ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்துட்டேன். நீங்க போங்க ஆண்டி, நான் படுக்க போறேன்ற மாதிரி சொல்றாங்க. அவங்களுமே கிளம்பி போயிடுறாங்க. அப்பாடா போயிட்டாங்கன்ற மாதிரி இவங்களுமே ஆகாஷ் கூட ரொமான்ஸ் பண்றதுக்காக வராங்க. ஆகாஷும் யாராவது நடுவுல வந்துட்டா சமாளிக்கிறதுக்காக டூல் கிட்டோட தான் வந்திருப்பாரு. இப்ப திரும்பி கதவு தட்டுற சவுண்ட் கேக்குது. யாருன்னு பார்த்தா திரும்பி ஹீரோவோட அம்மா தான் வந்திருக்காங்க. கசாயம் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி உன் அம்மாக்கு கால் பண்ணி பாதியிலேயே வர சொல்லிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது பாதியிலேயே வர சொல்லிட்டீங்களா அப்படின்ற மாதிரி இவங்க ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. நான் இங்கேயே இருக்கமா, நீ படுத்து ரெஸ்ட் எடுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நந்தினியுமே அந்த சரவணா பேசினதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன யோசிச்சுட்டு இருக்கன்னு கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. எனக்கு பெரிய இன்ஃபுளுன்சர் ஆகணும்னு ஆசை, நீ அதுக்கு சப்போர்ட்டிவா இருப்பியான்ற மாதிரி கேக்குறாங்க. எது இன்ஃபுளுன்சர் ஆக போறியா? அதெல்லாம் ஒரு வேலை கிடையாது. வேற ஏதாவது வேலையை பத்தி நீ யோசி. உனக்கு வர கமெண்ட்லாம் நீ பாக்குறியா இல்லையா? ரொம்ப தப்பு தப்பா கமெண்ட் வருது. நான் முதல்ல அந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்திருந்தேன்னா உன்னை லவ்வே பண்ணிருக்க மாட்டேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இதை கேட்கிற இவங்களுக்கு சரவணா பேசினதெல்லாம் மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் நான் உன்னை அட்மையர் பண்ணி பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் இவங்க யோசிச்சு பாக்குறாங்க. தப்பான பார்ட்னரை சூஸ் பண்ணிட்டுமா அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு தோண ஆரம்பிக்குது. இப்ப மது கிட்ட இருந்து ஹீரோக்கு கால் வருது. நான் ஆகாஷ வீட்டுக்கு கூட்டு வந்தேன். உன் அம்மா வந்து இங்க இருந்து போகவே மாட்டாங்க. ஏன் அம்மா கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க, ஏதாவது வந்து பண்ணுன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே உடனே கிளம்பணும்ன்ற மாதிரி நந்தினி கிட்ட சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. எப்படியாவது காப்பாத்த வந்துருன்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஈரவும் செம்ம பசி எடுக்குதுமா, வீட்டுக்கு வந்து சாப்பாடு வைங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி வரேன்ற மாதிரி அம்மாவும் வெளியே வந்துடுறாங்க. சீக்கிரமா போயிடுங்கன்ற மாதிரி சிக்னல் கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப அந்த ஆகாஷம் கிளம்பலான்ற மாதிரி வெளியே ஓடி வந்துட்டு இருக்காரு. அதுக்குள்ள பார்த்தா இந்த இடத்துக்கு உமா வந்துடுறாங்க. யார் இந்த பையன்ற மாதிரிலாம் இவரை பார்த்துட்டு இருக்காங்க. இவருமே ரிப்பேர் வேலை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கன்ற மாதிரி இந்த இடத்துல சமாளிக்கிறது. ஆமாப்பா நிறைய வேலை இருக்குன்ற மாதிரி இவங்களும் ஒவ்வொரு வேலையா பார்க்க வைக்கிறாங்க. எவ்வளவு காசுன்னு கேக்குறாங்க. 100 ரூபா தாங்க போதும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. வெறும் 100 ரூபா தானா அப்படின்ற மாதிரி உமா யோசிக்கிறாங்க. இப்ப ஹீரோவோட அம்மா கிட்டயும் நீங்க ஏதாவது வேலை இருந்தா பாத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. என் வீட்டு பாத்ரூம்லயும் வேலை இருக்குப்பா, அதையும் அட்டன் பண்ணி தந்துரு அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. வேற வழி இல்ல, அதையும் பண்ணலான்ற மாதிரி இவரும் அந்த இடத்துக்கு வந்து பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஹீரோவோட வீட்டுக்கு போலீஸுங்க வந்திருக்காங்க. பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணிருப்பாரு போல, வெரிஃபிகேஷனுக்காக தான் வந்திருக்காங்க. யார் வந்திருக்கான்னு பார்த்தா ஆகாஷோட அப்பா தான் வந்திருக்காரு. ஆகாஷ் இந்த நிலைமையில இருக்கிறத பார்த்து அப்பா ஷாக் ஆயிடுறாரு. ஏண்டா உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சா நீ வீட்டு வேலை பார்த்துட்டு இருக்கியா, உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்ற மாதிரி துரத்தி அடிக்கிறாரு. இப்ப நந்தினி மலையில கொடை பிடிச்சு நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப சரவணா இருக்காருல்ல, நான் என்னோட கிளாஸுக்கு போனோம், என்ன கிளாஸ் வரைக்கும் மட்டும் கூட்டு போங்க, ஒரு ஃப்ரெண்டா இந்த விஷயத்த பண்ணுங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவங்க என்ன பண்ணலான்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ இருக்காருல்ல, செல்வா கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு. எதுக்குன்னு காலேஜ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அரியரை கிளியர் பண்ணணும்னு வந்திருக்கீங்க, என்னதான் விஷயம்ன்ற மாதிரி கேட்கிறாரு. செல்வா விஷயத்த சொல்லிட்டாரு. தர்ஷனான்னு ஒருத்தங்க இங்க டீச்சரா சேர்ந்திருக்காங்கல்ல, இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணுவாங்க. தர்ஷனாக்கு நல்ல வேலை கிடைச்சோ இந்த இடத்துக்கு டீச்சரா வந்திருப்பாங்க. நீ அரியரெல்லாம் கிளியர் பண்ணு, நான் ஹெல்ப் பண்றேன், அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருமே புதுசா லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்காக தான் எப்படியாவது கிளியர் பண்ணணுன்றதுக்காக வந்திருக்கேன். அந்த மாதிரி ஒரு லவ்வர் கிடைச்சா போதும்டா, லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவும் நந்தினி கிட்ட செல்வாவை பத்தியும் தர்ஷனாவை பத்தியும் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இவங்க சோகமாவே வந்துட்டு இருக்காங்க. ஏன் சோகமா இருக்க, அன்னைக்கு சரியா பேசலன்னு சோகமா இருக்கியா, இதுக்கப்புறம் ஒழுங்கா பேசுறன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா திடீர்னு இவங்க அழ ஆரம்பிச்சிடுறாங்க. எதுக்காக அழுவுற அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. உனக்கும் உன் ஃப்ரெண்டுக்கும் நடுவுல பிரச்சனை ஏற்படுறதுக்கே நான் தான் காரணம்ன்ற மாதிரி சொல்றாங்க. எது நீ காரணமா, என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. இவங்க எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் பிரச்சனையா, சரி வா கிளம்பலான்ற மாதிரி உங்களோட கையை பிடிச்சு கூட்டு போறாரு. இப்ப ஃப்ரெண்டு கிட்ட வந்து பேசுறாரு. எந்த பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, அப்பயே நம்ம பேசி முடிச்சிருக்கலாம்டா, என்ன நீயும் அவளை லவ் பண்ற அவ்வளவுதானே, நந்தினி என்ன நினைக்கிறான்றது முக்கியம் இல்ல, அதை கேட்டுப்போம், தேவையில்லாம நம்ம இதுக்கப்புறம் பேசாம இருக்க வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நந்தினி இங்க வான்ற மாதிரி வேகமா பக்கத்துல இவர் இழுத்துட்டு வந்துடுறாரு. எங்க ரெண்டு பேர்ல நீ யாரை லவ் பண்ற சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. இப்ப நந்தினி எப்படியும் நம்மளதான் காட்ட போறாங்கன்ற மாதிரி இவர் நின்னுட்டு இருக்காரு. ஆனா நந்தினி மனசுக்குள்ள நிறைய தடுமாற்றம் எல்லாம் ஏற்பட்டிருக்கும்ல, அதை பத்தி எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இங்க நின்னுட்டு இருக்க சரவணாவை காட்டுறாங்க. ஆக்சுவலா அன்னைக்கு கொடையில சரவணாவையும்
ஊர்லயும் இவங்க கூட்டு போயிருப்பாங்க. ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு நெருக்கம் ஏற்பட்டிருக்கும். இவரை நம்ம லவ் பண்ணலான்ற மாதிரி இவங்க முடிவு பண்ணிருப்பாங்க. அதனால தான் இவரை காமிச்சிடுறாங்க. ஹீரோக்கு இதை பார்க்கும்போது கஷ்டமா தான் இருக்கு. ஆனா ஹீரோ இருக்கார்ல, பாத்தியா முடிவு தெரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நீயும் நானும் தேவையில்லாம பேசாம இருக்க வேணாம், முன்ன மாதிரி என்கிட்ட பேசுடா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரவணாவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. நான் கிளம்புறேன்ற மாதிரி ஹீரோ அழுதுகிட்டே இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப ஹீரோ குடிக்கலாம் ஆரம்பிச்சிடுறாரு. வீட்டுல இருக்கவங்களும் இதை பார்த்து பயங்கரமா கஷ்டப்பட்டு இருக்காங்க. செல்வாவும் அட்வைஸ் எல்லாம் பண்றாரு. டே நல்லா படின்னு வாங்கிட்டு எவ்வளவு சொன்னேன், இப்ப எதுக்காகடா இந்த மாதிரி மாறிட்டேன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இவர் சோகமா இருக்கிறதுனால மதுவும் அட்வைஸ் பண்றதுக்காக வராங்க. நான் உன் ஃப்ரெண்டா எப்பவுமே கூடியே இருப்பேன், நீ இதை பத்தி எல்லாம் கவலைப்படாதரா, இதை விட்டு வெளியே வான்ற மாதிரிலாம் இவரை கொஞ்சம் மோட்டிவேட் பண்றாங்க. அதே சமயம் ஆகாஷ் இருக்கார்ல, அவெல்லாம் எந்த மாதிரி பொண்ணு, எப்படி அப்படி சட்டுன்னு மாறுவான்ற மாதிரிலாம் அந்த பொண்ணை போட்டு திட்டுறாரு. அவ ஒன்னும் என்ன சீட் பண்ணல, வெளிப்படையாவே சரவணாவை தான் எனக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டா. இதுல அவன் மேல கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு பொண்ணுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கும் பிடிக்கலன்னு சொல்றதுக்கும் எல்லா உரிமையும் இருக்கு. அந்த உரிமையை கூட தரலனா அதுக்கு பேர் என்ன லவ்ன்ற மாதிரி கேக்குறாரு. எனக்கு அவன் மேல எந்த ஒரு கோவமும் இல்லைன்னு சொல்றாரு. செல்வா இருக்காரு பாத்தீங்களா, எல்லா அரியர்ஸையும் கிளியர் பண்ணிருப்பாரு. அதனால ரொம்ப சந்தோஷத்துல இருக்காரு. இதுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு வேலையை தேடி கண்டுபிடிக்கணும், எப்படியாவது அவ ஆசைப்பட்ட மாதிரி அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவர் காலேஜ் விட்டு போக போறாருல, ஹீரோக்கு ஏதாவது தரணும்னு நினைக்கிறாரு. இவரோட பைக்கே ஹீரோக்கு தந்துடுறாரு. ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமா படிப்புல கான்சென்ட்ரேட் பண்றாரு. அடிக்கடி அந்த ஃப்ரெண்டான மது பேசுறதுக்காக வராங்க. எப்ப பாரு இவங்க ரெண்டு பேர் ஒன்னா பேசிட்டு இருக்கிறத பேரண்ட்ஸ் எல்லாம் கவனிக்கிறாங்கல்ல, இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்றாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பழகிட்டு இருக்காங்கன்னு நமக்கு மட்டும் தான் தெரியுது. இப்ப எல்லா செமஸ்டரும் முடிஞ்சிருது. இவர் நல்ல மார்க்க ஸ்கோர் பண்ணி காலேஜ் முடிச்சிடுறாரு. இப்ப இவரோட ஃப்ரெண்டு சரவணாவும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டாரு. அந்த பன் பட்டர் ஜாம் கடைக்கு போலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. முன்ன மாதிரி ஹீரோ பேசுறது இல்லையோ அப்படின்ற மாதிரி சரவணாக்கு தோணுது. என் மேல உனக்கு கோவமா, பாஸ்ட பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆனா ஹீரோ இல்லன்னு சொல்லிட்டாரு. நான் படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணேன், அதனால தான் முன்ன மாதிரி மீட் பண்ண முடியல. பாஸ்ட பத்திலாம் நான் மறந்துட்டேன், ஃபியூச்சரை மட்டும் தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. தத்துவம் மாதிரிலாம் நிறைய பேசிட்டு இருக்காரு. இந்த எல்லா விஷயத்தையும் மதுவும் பக்கத்துல உட்காந்து கவனிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஹீரோக்கு நம்ம மேல எந்த ஒரு வருத்தமோ இல்லைன்னு தெரிஞ்சோன்னா நந்தினியும் இந்த இடத்துல கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றாங்க. இப்ப இவருமே மதுவை கூட்டு போயிட்டு இருக்காரு. நீ பேசுனது கேட்கும் போது நல்லா இருந்தது. ஆகாஷ் இந்த மாதிரிலாம் பேசவே மாட்டான், எப்ப பாரு அப்பாவை பார்த்து பயந்துகிட்டே இருப்பான். நான் ஆகாஷ்க்கு முன்னாடி ஒன்ன பார்த்திருந்தா ஒன்ன லவ் பண்ணிருப்பான் போலன்ற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப ஆகாஷோட அப்பா இருக்காருல, ஆகாஷ லாக் பண்ணி எல்லாம் வச்சிருக்காரு. அதை மீறி ஆகாஷ் தப்பிச்சு இவங்களுக்கு கால் பண்றாரு. உடனே இந்த பீச் கிட்ட வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏதோ பிரச்சனைன்ற மாதிரி இவங்களுமே பீச் கிட்ட வந்துடுறாங்க. ஆக்சுவலா இவர் லவ் பண்றது அப்பாக்கு தெரிஞ்சிருது. அப்பா வேற ஒரு பொண்ணு கூட கல்யாணம் எல்லாம் முடிவு பண்ணிருப்பாரு. பத்திரிக்கை எல்லாம் கூட ரெடி பண்ணிட்டாருன்ற மாதிரி பத்திரிக்கையை காட்டுறாரு. இதை பாக்குற இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. பேசாம நம்ம ரெண்டு பேர் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. அதெல்லாம் முடியாது, பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த நாள் தான் வந்துடவே கூடாதுன்னு நினைச்சேன், வந்துருச்சு, என்ன தயவு செஞ்சு மறந்துரு, புதுசா உனக்குன்னு ஒரு லைஃப் அமைச்சுக்கோன்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இவங்களால சுத்தமா ஏத்துக்க முடியல. அதே மாதிரி ஹீரோவும் டென்ஷன் ஆகுறாரு. என்னடா இப்படி பயந்துட்டு இருக்க, நம்ம எல்லாரையும் மீறி கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. கல்யாணம் பண்ணி என்ன சாவடிச்சா எனக்கு பிரச்சனை இல்ல, ஆனா என்னோட அப்பா ஒன்ன சாவடிச்சிட வாய்ப்பு இருக்கு, எனக்கு பயமா இருக்குன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. இதனால இவங்களுமே சமாதானப்படுத்துறாங்க. சரி விடு, நம்ம ரெண்டு பேர் பிரிஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ரெண்டு பேருமே கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இந்த முடிவை எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்படியே ஒரு மாசம் ஓடிடுது. இந்த சமயம் ஹீரோவோட வீட்டை சேர்ந்தவங்களா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. என்ன ரெடி ஆயிட்டு இருக்காங்கன்ற மாதிரி இவர் பாக்குறாரு. எதுக்குன்னு தெரியல, மதுக்கும் உனக்கும் பேசி முடிக்கிறதுக்காக தான் எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்கான்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இது மதுக்கும் எனக்குமா, நாங்களாம் லவ் பண்ணல, எதுக்காக இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்தீங்கன்ற மாதிரி இவர் பேரண்ட்ஸ் கிட்ட கோவப்பட்டு இருக்காரு. இந்த இடத்துக்கு வந்த உமாவும் இதை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. அவ என்ன பிரச்சனையில இருக்கா தெரியுமா அப்படின்ற மாதிரி இவர் சொல்றதுக்காக வராரு. லவ் மேட்டர்லாம் இங்க சொல்ல வேணான்றதுக்காக அமைதியா இருறாரு. டே ரெண்டு பேரும் ஒன்னாதான்டா பேசி பழகிட்டு இருந்தீங்க, என்ன இப்ப லவ் கிவ் இல்லன்னு சொல்றீங்க, என்னதான்டா நடக்குது அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் கேக்குறாங்க. இவர் எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்துடுறாரு. என்னமோ போங்கன்ற மாதிரி பேரண்ட்ஸுங்க கிளம்பிடுறாங்க. இப்ப இவரும் மதுவும் மீட் பண்ணி பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. என் பேரண்ட்ஸ் எதுவுமே தெரியாம என்னென்னமோ பேசி ரியாக்ட் பண்ணிட்டாங்க, மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. இல்ல பேரண்ட்ஸ் பண்ணது தப்புன்னு சொல்ல முடியாதுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. எனக்கு இந்த இடத்துல ஒன்னே ஒண்ணு மட்டும் புரியலங்க, காலேஜ் முடிச்சா அதிகபட்சம் 21 வயசு இல்ல 22 வயசு தான் ஆயிருக்கும். 22 வயசுல எப்படி கல்யாணத்தை பத்தி யோசிப்பாங்கன்னே தெரியல. ஆனா இந்த படத்துல கல்யாணத்தை பத்தி பேசுறாங்க, ஒண்ணுமே எனக்கு புரியல. சரி நம்ம புலம்பல ஓரமா வச்சுட்டு கதைக்குள்ள வந்துடலாம். மது என்ன சொல்றாங்கன்னா, ஆகாஷும் நானும் பிரிஞ்சுட்டோம், இந்த ஒரு மாசத்துல உன் மேல எனக்கு ஒரு ஈர்ப்பு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் இதை கொஞ்சம் ஷாக்கிங்கா கேட்டுட்டு இருக்காரு. ஏன்னா ஹீரோக்குமே இவங்களை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஃப்ரெண்டு மாதிரி பழகினாரு பாத்தீங்களா, அப்பயே இவங்க மேல ஒரு ஈர்ப்புலாம் வந்திருக்கும். நம்ம ரெண்டு பேர் பேசாம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இவர் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அவங்க கையை நீட்டிட்டு இருக்காங்கல்ல, ஒரு ஸ்டேஜ்ல இவரும் கையை பிடிச்சிடுறாரு. இவங்க ரெண்டு பேரும் இப்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப ஹீரோ இருக்காருல, சமாதான பத்திர மாதிரி அம்மா கிட்ட பேசுறதுக்கு வராரு.
நான் யோசிச்சு பார்த்தேன், கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ரெண்டு பேருமே சொல்றாங்க. ஆனா பேரண்ட்ஸ் டென்ஷன் ஆயிடுறாங்க. நீங்க மாத்தி மாத்தி பேசுவீங்க, உங்களுக்கு ஏத்த மாதிரி நாங்க நடந்துக்கணுமா, கல்யாணம்லாம் இன்னும் நாள் ஆகட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலான்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே பேரண்ட்ஸை வெறுப்பேத்தணும்னு நினைக்கிறாங்க. இப்ப மறுநாள் காலையில இவருமே பைக்ல ஆரன் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. மதுவை வர வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஆரன் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. மதுவும் சிரிச்சுக்கிட்டே வராங்க. இவர் பின்னாடி உட்காந்து கிளம்புறாங்க. இவங்க போற வரைக்கும் பேரண்ட்ஸ் ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்க மாதிரி நடிக்கிறாங்க. இவங்க கிளம்பி போனதுக்கு அப்புறம் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படியோ இவங்க ரெண்டு பேரும் நம்ம நினைச்ச மாதிரியே சேர்த்து வச்சிட்டோன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு இருந்த பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பை பத்திலாம் சுத்தமா தெரியாது. இவங்க ரெண்டு பேர் தான் லவ் பண்ணாங்க, இவங்க ரெண்டு பேர் தான் கல்யாணம் பண்ண போறாங்கன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.